வணக்கம். மக்கள் தீர்ப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. தமிழகத்தில் நடைபெறும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை அனைத்து கட்சிகளுக்கும் இன்று மாலை 6 மணியுடன் நிறைவு பெறுகிறது. மேலும் கோவையில் 10 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட கோவை தெற்கு, கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு, சூலூர், மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, வால்பாறை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய கட்சிகள் கோவை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் ரூபாய் 1000 கோடிக்கு மேல் ஓட்டுக்கு பணம் விநியோகம் செய்து வருவதாக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் கோவை ஈஸ்வரன் தலைமையில் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் இணைந்து கோவை மாவட்ட தேர்தல் அலுவலரான கோவை மாவட்ட ஆட்சியரை சந்திக்க கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் இல்லாததால் தேர்தல் நடத்தும் தேர்தல் தாசில்தார் அவர்களை சந்தித்து புகார் மனு கொடுத்தனர். அதில் கோவை தெற்கு தொகுதியில் திமுக சார்பில் ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாயும், அதிமுக சார்பில் 1000 ரூபாயும், கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் 2500 ரூபாயும், அதிமுக சார்பில் 1000 ரூபாயும், சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் 1500 ரூபாயும், அதிமுக சார்பில் 1000 ரூபாயும், கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் 1000 ரூபாயும், அதிமுக சார்பில் 1000 ரூபாயும், தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் 2000 ரூபாயும், அதிமுக சார்பில் 1000 ரூபாயும், கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் 2000 ரூபாயும், அதிமுக சார்பில் 1000 ரூபாயும், சூலூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் 2000 ரூபாயும், அதிமுக சார்பில் 1000 ரூபாயும், மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் 2000 ரூபாயும், அதிமுக சார்பில் 1000 ரூபாயும், பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் 2000 ரூபாயும், அதிமுக சார்பில் 1000 ரூபாயும், வால்பாறை சட்டமன்ற தனி தொகுதியில் திமுக சார்பில் 2000 ரூபாயும், அதிமுக சார்பில் 1000 ரூபாயும், 2026 சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்கள் ஓட்டளிக்க கையூட்டாக ரூபாய் 1000 கோடிக்கு மேல் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டு வருவதாக மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் குற்றம் சாட்டியது மட்டுமல்லாது 2026 சட்டமன்ற தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்து தேர்தல் தாசில்தார் அவர்களிடம் புகார் மனுவை கொடுத்து வாக்காளர்களுக்கு எவ்வாறு பணம் பட்டுவாடா செய்யப்படுகிறது என்பது குறித்து மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் கோவை ஈஸ்வரன் தெளிவாக விவரித்தார். என்ன பதில் சொல்வது என்று திணறிய தேர்தல் நடத்தும் தாசில்தார், உங்கள் மனுக்களை ஏற்றுக்கொள்கிறேன், நாங்கள் மாவட்ட ஆட்சியர் சொல்வது போல் வழக்கு பதிவு செய்து வருவதாகவும் இதுவரை 17 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று திக்கி திணறி பதிலளித்தார். புகார் மனுவினை கொடுத்துவிட்டு வெளியே வந்த மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் கோவை ஈஸ்வரன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நான் இருக்கிற உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னு சொல்லி நீங்கள் மனு கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கவுண்டர் மாநிலத்தில் 3 எஃப்எஸ்லையும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். கோயம்புத்தூர் சவுத்தில் 6 எஃப்எஸ்லையும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். சிங்கானூரில் 3 எஃப்எஸ்லையும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். சூலூரில் 3 எஃப்எஸ்லையும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். மேட்டுப்பாளையத்தில் 3 எஃப்எஸ்லையும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். நார்த்தில் 3 எஃப்எஸ்லையும் இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் பண்ணியிருக்கோம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அது இல்லாமல் எங்கள் ஃபேமிலியில் மிஸ்ஸாக பாருங்கள் என்னென்னலாம் வந்து கொடுக்குறாங்களோ அதெல்லாம் புரிஞ்சு எஃப்ஐஆர் போட்டுருக்காங்க. ரெண்டாவது 3வது விஷயம், இப்போ இந்த இடங்களில் வந்து நேற்று வந்து அப்சர்வர் உட்பட எல்லா ஆஃபீஸும் நைட் வந்து 3 மணிக்கு லவுன்ஸ் கொடுத்தாங்க. எல்லா மெஷர்ஸும் நம்ம எடுத்து தான் சார் இருக்கோம். எடுக்காமல் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒன்றா மிஸ்ஸாக உங்கள் வாட்ஸ்அப்பில் நான் பாருங்க சார், அதிகாரிகள் வந்து எத்தனை மணிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்கன்றது ரொம்ப பிரமாதமாக சொல்கிறாரு சார். இல்லையா? ரொம்ப பிரமாதம் இல்லை சொல்லுவேன் நான். ரொம்ப நம்பணும் நான் சொல்கிறது தான். ஸ்குவாட் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அல்டிமேட் சார். நான் அதுதான் சார் சொல்லுவோம் சார். குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னா அந்த குற்றச்சாட்டு வந்து நம்ம வந்து சரி பண்ண முடியும். அதில் 244 டிஆர்ஓ ஆஃபீஸ் ஒரு ஏசிக்கு 2 டிஆர்ஓ போட்டுருக்கோம். இதெல்லாம் மாட்டுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக அந்த கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன், டூ டிஸ்ட்ரிபியூஷன், ப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் வந்து என்னென்ன பிஸ்னஸ் கம்பெனி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்தையும் மாட்டு பண்ணுறது. கலெக்டர் வந்து உங்களுக்கு கம்பெனி மாதிரி பேஸ் பண்ணி 2 டிஆர்ஓ 2 ஏசி 5 டிஆர்ஓ போட்டுருக்கோம். அவங்கெல்லாம் வந்து இதெல்லாம் மாட்டு பண்ணுறாங்க. நைட்லாம் கொஞ்சம் மாட்டு சார். நீங்கள் சார் இப்போ வந்து நீங்கள் வந்து டீம் போட்டிருக்கீங்க, ஆனால் ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் அவுட். இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. தெளிவாக வெளிப்படையாக காவல்துறை அதிகாரிகள் இருக்கிற இடத்துல பக்கத்திலேயே டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. ஆனால் இது வரைக்கும் வந்து இந்த குறிப்பிட்ட வேட்பாளர் சார் குறிப்பிட்ட
கால் பண்ணி சொல்லுங்க ரெஜிஸ்டர் ஆகும் உடனே எஃப்எஸ்சி போயிடுவாங்க இதுதான் சார் இல்லை சார் நீங்கள் எஃப்எஸ்சி டீம் போகிறாங்க அது அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்சு போயிடுறாங்க ஆனால் அந்த இடத்துல யார் பணம் கொடுத்தா அப்படிங்கிற விவரத்தை கண்டுபிடிச்சு அவங்க ஏன் போய் அரெஸ்ட் பண்ணல தேடி போய் அரெஸ்ட் பண்ணல பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் கொடுத்துருக்காங்க ஒரு தொகுதியில் 2000 பேருக்கு மேலே பணம் கொடுக்கறதுக்காக வேலை செய்திருக்காங்க சார் நான் கொஞ்சம் ஒரு நிமிஷம் சார் ஒரு தொகுதியில் 2000 பேருக்கு மேலே பணம் கொடுக்குற டீம் வேலை செஞ்சுருக்காங்க 10 தொகுதியில் பணம் கொடுக்கறதுக்கு மட்டுமே 20000 பேர் வேலை செஞ்சுருக்காங்க அப்போ இந்த 20000 பேருக்குல இவங்க இந்த வேட்பாளருக்காக பணம் கொடுத்தாங்க அப்படின்னு எத்தனை இடத்துல நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் சார் நான் ப்ரூஃப் காட்டுறதுங்கிறது இருக்கட்டும் நீங்க உங்க அதிகாரிகள் நான் என்ன சொல்றேன் ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குதுன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் சரிங்களா அது யார் செஞ்சாலுங்கிறத கண்டுபிடிக்கிறது உங்களுடைய பணி காவல்துறையினுடைய பணி இந்த மாதிரி 20000 பேர் 10 தொகுதியிலையும் 2 கட்சியிலையும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு வேலை செஞ்சிருக்காங்கன்னா இந்த 20000 பேருக்குல எத்தனை பேருக்கு அரெஸ்ட் பண்ணி எந்த வேட்பாளருக்காக இவர் பணம் கொடுத்தாரு அப்படிங்கிறது எந்த இடத்துல எத்தனை கேஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க பணம் கொடுக்குறாங்க சார் இந்த மெக்கானிசம் சொல்றீங்க சார் நான் என்ன சொல்றேன் மெக்கானிசம் நீங்க சொல்றீங்க மெக்கானிசம் வேலை செய்யறதுங்கிறதெல்லாம் முக்கியம் நீங்க வேலை செய்யறீங்கிறது முக்கியம் பஸ் வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது எங்கேயும் போகணும் சார் இல்ல அப்படி நான் என்ன சொல்றேன் இத்தனை கோடி டிஸ்ட்ரிபியூஷன் ஆனதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய நெட்வொர்க்ல எத்தனை பேர்த்த அரெஸ்ட் பண்ணி எத்தனை பேர்த்த வந்து நீங்க வந்து இந்த வேட்பாளருக்காக இந்த இடத்துல பணம் கொடுத்தாங்க சார் நான் தயவுசெய்து சொல்றேன் இந்த வேட்பாளருக்காக இவங்க இந்த இடத்துல இத்தனை பேர்த்துக்கு பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நீங்க எந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க சார் கம்ப்ளைண்ட் வர்றது பேஸ் பண்ணி இல்ல சார் நான் என்ன சொல்றேன் சார் ஸ்டாட்டிக்ஸ் டீம் இருக்காங்க எத்தனை இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் வர்றதுக்காக பிடிக்கிறாங்க நீங்க அதாவது எஸ்எஸ்டி வந்து பணம் கொண்டு வரவங்க பிடிக்கிறாங்க பணம் கொண்டு வரவங்க ரோட்ல கொண்டு பிடிக்கிறாங்க எத்தனை இடத்துல கம்ப்ளைண்டினோட அடிப்படையில் எஸ்எஸ்டி டீம் வேலை செய்யுது சார் நான் என்ன சொல்றேன் பாருங்க எஸ்எஸ்டியோட வேலை என்ன அவங்களா பிடிக்கிறது அப்போ அவங்க வந்து யாராவது பணம் கொண்டு போனா அவங்களா பிடிக்கிறாங்க நான் சொல்லி பிடிக்கிறது இல்ல அப்போ இந்த தேர்தல் ஆணையம் சார் நான் சொல்றேன் சார் நான் கம்ப்ளைண்ட் பண்றது ஏற்கனவே மொத்தமா பணம் கொடுக்குறாங்கன்னு நான் சொல்றேன் ஆனா அதனுடைய அடிப்படையில சார் நான் என்ன சொல்றேன் ஸ்பெசிபிக்கா பண்றது உங்க வேலை நான் இன்னும் இந்த கேள்வி சொல்லுங்க 1000 கோடி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு ஒரு தொகுதியில குறைஞ்சது ஒரு கொச்சியில 400 பூத்துன்னு சொன்னா ஒரு பூத்துக்கு 5 பேர் சரிங்களா ஒரு 300 பூத் இருந்தா 1500 பேர் ஒரு கட்சிக்கு வேலை செய்யறாங்க இன்னொரு 1500 பேர் இன்னொரு கட்சிக்கு வேலை செய்யறாங்க மொத்தம் 3000 பேர் வேலை செய்யறாங்க சரிங்களா 10 தொகுதியிலையும் சார் நான் என்ன சொல்றேன் அனுமானம் கிடையாது சார் இந்த நான் கோயம்புத்தூர் தொகுதியில பணம் கொடுத்தது கோயம்புத்தூர் முழுசும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் பணம் கொடுத்தது அனுமானமா உண்மையா சார் உங்களுக்கு தெரியாது எப்படி சார் நீங்க சொல்ல முடியும் சார் நான் கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணினா சொல்ல முடியும் அதாவது தப்பு நடக்குது தப்பு அட்ரஸ் பண்றோம் சார் என்ன சார் நடவடிக்கை இருக்குன்னு நான் கேக்குறேன் நடவடிக்கை எடுத்துக்கங்க டீம் இன்கிரீஸ் பண்ணிருக்கோம் சார் டீம் இன்கிரீஸ் பண்றது முக்கியம் கிடையாது டீம் இன்கிரீஸ் பண்றது முக்கியம் கிடையாது இந்த டீமை வச்சு என்ன பண்ணிருக்கோம் என்ன ரிசல்ட் என்ன சார் நான் ரிசல்ட் எந்த வேட்பாளர் மேல கேஸ் பண்ணிருக்கீங்க சார் 17 எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு எந்த வேட்பாளர் பணம் கொடுத்தாலும் அந்த வேட்பாளர் எஃப்ஐஆர் கொண்டு வந்திருக்கீங்களா சார் நான் என்ன சொல்றேன் எல்லா ஆர்ஓவையும் கண்ட்ரோல் பண்றது நீங்க தான் எல்லா ஆர்ஓக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறது நீங்க மாவட்ட தேர்தல் அதிகாரி தான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம் மாவட்ட தேர்தல் அதிகாரி எதுக்கு வச்சிருக்காங்க எல்லா ஆர்ஓவையும் கண்ட்ரோல் பண்றது மாவட்டத்துல முழுசா தேர்தலை முறையா நடத்துறது நேர்மையா நடத்துறது அப்படி இருக்கும்போது நாங்க ஆர்ஓ கேட்க மாட்டோம் ஒரு தொகுதியா இருந்தா நாங்க ஆர்ஓ கேட்கிறோம் எல்லா தொகுதியிலும் ஈவனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கும்போது சார் நாங்க ஒரு செகண்ட் நீங்க உங்களுடைய நடவடிக்கையின் பேர்ல இத்தனை டீம் வச்சிருக்கீங்களே இந்த டீம் ரோட்ல போற வியாபாரியை பிடிச்சி 50,000 1 லட்சம் பணத்தை பிடிங்கி கொண்டு போய் நீங்க கஜானால வச்சிருக்கீங்களே
அதே மாதிரி இந்த இடத்துல தேர்தல்ல ஓட்டுக்கு பணம் கொடுக்கல எத்தனை பேர்த்த பிடிச்சி எந்த வேட்பாளர் மேல நீங்க கேஸ ரெஜிஸ்டர் பண்ணி எந்த தொகுதியில தேர்தலை ரத்து பண்றீங்க? அதாவது சார் ஒரு 1000 கோடிக்கு மேல ஒரு இந்த மாதிரி தேர்தல் இப்படியே நடந்துட்டு இருந்துச்சுன்னா நாடு என்ன நாசமா போறதா? இதுக்கு அதிகாரிகள் வந்து நீங்க பர்டிகுலரா கம்ப்ளைண்ட் கொடுங்க. நீங்க இது வரைக்கும் என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க? இதுக்காக டீம் இன்க்ரீஸ் பண்றது ரிசல்ட் இல்ல சார். சார் நான் போலீஸை பார்த்து நான் என்ன சொல்றேன், குற்றவாளியை பிடிங்கன்னு கேட்கும்போது நான் 10 போலீஸை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்றதெல்லாம் முக்கியம். பிடிச்சிங்களாங்கிறது தான் ரிசல்ட். நீங்க 10 பேர்த்த இன்க்ரீஸ் பண்ற 100 பேர்த்த பண்ற அது முக்கியம் கிடையாது. எல்லாரும் பேசுற கசகசம் ஆகி போகுது. சார் 1000 கோடி நான் சொல்றது 5000 பேர் டீம் வேலை செஞ்சிருக்காங்க. 2 கட்சியில சேர்த்து அந்த பணம் கொடுக்கிற வேலைக்கு மட்டும் ஒரு 5000 பேர் இறங்கி வேலை செஞ்சிருக்காங்க. 17 எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், இந்த பணத்தை பிடிச்சி இந்த வேட்பாளருக்காக பணம் கொடுக்கப்பட்டது, இந்த வேட்பாளர் பணம் கொடுத்தாரு சார். எஃப்ஐஆர் வேட்பாளரை கொண்டு வராம நீங்க எப்படி போடுவீங்க? நான் என்ன கேட்கிறேன் சார், ஒரு வேட்பாளரை கூட கோயம்புத்தூர்ல 10 வேட்பாளர் பணம் கொடுத்துருக்காங்க. ஒரு வேட்பாளரை கூட எஃப்ஐஆர்ல நான் என்ன சார், எஃப்ஐஆர்ல வந்து நீங்க உள்ள பெனட்ரேட் பண்ணி கண்டுபிடிக்க முடியுமில்ல? இது கூட முடியாம எப்படி நீங்க எஃப்ஐஆர் போடுவீங்க? யார் கொடுத்தா பணம், யார் சீஸ் பண்ணாங்க, யார் இருந்தாங்களா இல்லையா அப்படின்றத பணம் நல்லா தெரியும். சார் சார் நான் என்ன எஃப்ஐஆர் பின்புலத்தை விசாரிக்க மாட்டீங்களா? நாங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதா அப்புறம் இருக்கட்டும். எஃப்ஐஆர்ல வந்து புடிச்ச குற்றவாளியை விசாரிச்சு இதுக்கு பின்புலம் யாருன்னு எஃப்ஐஆர் போட மாட்டீங்கன்னு கேட்டேன். அப்ப அவங்க முதல் குற்றவாளியை சேர்த்துங்க. இனிமேல் என்ன பண்ணி என்ன சார் யூஸ்? நான் இன்னைக்கு வந்து நீங்க முதல் குற்றவாளியா பதிவு பண்ணீங்கன்னா தான் அது பிரயோஜனம். நான் கேட்கிறேன், ஒரு இடத்துல தமிழ்நாட்டுல ஒரு இடத்துல ஒரு வேட்பாளருக்காவது நீங்க பண்ணீங்கன்னா தான் அடுத்த வந்து நம்ம தேர்தல் வந்து முறையா நடக்கும். எல்லா டைமும் இப்படியே தேர்தல் போயிட்டு இருந்துச்சுன்னா எப்படி மாத்துறது? நான் பேசுறேன் சார். அதாவது வந்து காவல்துறை தான் நடவடிக்கை எடுப்பாங்க சார். அது எஃப்ஐஆர் வந்து யார் வந்து இருக்காங்க பின்னாடி விசாரிப்பாங்க. விசாரிச்சு நம்ம நடவடிக்கை எடுத்துக்கலாம். எல்லாமே டிரான்ஸ்பர் சார். எதையும் வந்து மூடி மறைக்க முடியாது சார். எல்லாமே மூடி மறைக்கப்படுது சார். மூடி மறைக்கப்படுது சார். மனசாட்சி படி பேசுங்க சார். கண்டிப்பா கிடையாது. நீங்க ஒரு ஆபீசரா பேசுறீங்க, மனசாட்சி படி பேசல, அது வேற. நீங்க ஆபீசரா உட்கார்ந்து அப்படிதான் பேசணும். ஆனா நான் என்ன சொல்றேன், இது மனசாட்சி படி உங்களுக்கு தெரியும் இந்த கோயம்புத்தூர்ல என்ன நடந்திருக்கு. நீங்க ஒரு அதிகாரியா நீங்க சொல்றீங்க சரிங்களா? உங்க மனசாட்சிக்கு உங்களுக்கு தெரியும் எவ்வளவு மோசமா இங்க வந்து தேர்தல் நடந்துட்டு தெரியும். இல்ல சார், கவர்மெண்ட் மிஷனரி சார், இது கவர்மெண்ட் மிஷனரி. நான் சொல்ல வரல, தேர்தல் ஆணையம் முழுசா செயல்படவில்லை. இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத கொஞ்சம் கூட நீங்க தடுக்கல. முழுசா தெளிவா எல்லாரும் வீட்டுக்கு தெளிவா பணம் போயிருக்கு. நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இவ்வளவு பணம் போனதுக்கு பின்னாடி தேர்தல் நடத்துறதுங்கிறது வந்து தேவையில்லாதது. இது உண்மையிலேயே ஜனநாயகத்துக்கு எதிரானது, விரோதமானது. இந்த தேர்தலை நீங்க நிறுத்தணும். சென்னையில் இருக்கிறவரை நீங்க முடிச்சிருவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சார். ஏன்னா பணம் எங்க இருந்து வருது? சென்னையில் இருக்கிறவங்க கிட்ட நீங்க போயிட்டீங்க சார், சீக்கிரம் முடிச்சிருவீங்க. மக்கள் தீர்ப்பு செய்திகளுக்காக எக்ஸ்க்ளூசிவ் ஒளிப்பதிவுடன் செய்தி ஆசிரியர் அதிரடி காளிதாஸ்.